தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு லட்சோப லட்சம் தூய தொண்டர்களின் தியாகத்தாலும் தமிழகத்து சான்றோர்கள் தாய்மார்கள் பேராதரவாலும் வளர்ந்த இயக்கம்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் கற்றுத்தந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற தாரக மந்திரத்தை அண்ணாவின் இதயக்கனியாம் புரட்சி தலைவர் தமிழகத்தின் அரசியல் கோட்பாடாக்கி காட்டினார். தமிழகத்தை திராவிட இயக்கம்தான் ஆள முடியும் என்பதை நிலைநாட்டி காட்டும் வகையில் அண்ணாவின் ஆட்சி இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையில் 1977 மீண்டும் அமைந்தது. லஞ்சம், ஊழல், அரசியல் அராஜகம், அடக்குமுறை, அத்துமீறல் இவற்றை தன் அரசியல் முறையாக்கி அண்ணாவின் பெயருக்கும் திராவிட இயக்க சிறப்புக்கும் களங்கம் உண்டாக்கிய கருணாநிதியை தமிழகத்தில் மீண்டும் தலை தூக்க விடாது 1977, 80 மற்றும் 84 ஆகிய 3 சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் வீழ்த்தி காட்டினார் புரட்சி தலைவர். புரட்சி தலைவர் 1987 டிசம்பரில் இயற்கை எய்தியவரை கருணாநிதி தமிழகத்தில் அஸ்தமன சூரியனாய் அமிழ்ந்து கிடந்தார். பொது தேர்தல்கள் மட்டுமல்லாது 1972க்கு பின் நடைபெற்ற அனைத்து இடைத்தேர்தல்களிலும் கூட புரட்சி தலைவரே தமிழகத்தில் வெற்றி வாகை சூடி வந்தார். இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்கள் 1987 டிசம்பர் 24ஆம் நாள் நம்மை விட்டு பிரிந்தார். ஈடு இணையற்ற ஒரு தலைமையை ஒரு கட்சி இழக்கும் போது ஏற்படும் அனைத்து சோதனைகளையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்க நேர்ந்தது. புரட்சி தலைவர் மறைவோடு அவரது நல்லாட்சியும் தமிழகத்தில் மறைந்தது. இயக்கம் இருகூறாய் பிரிந்து நிற்கும் நிலை ஏற்பட்டது. இவ்வளவு சோதனைகளுக்கும் துயரங்களுக்கும் இடையேதான் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் புகழை காக்கவும் புரட்சி தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதே வலிவோடும் செல்வாக்கோடும் தலைமை ஏற்று நடத்த வேண்டும் என்ற சுமை என் மீது சுமத்தப்பட்டது. புரட்சி தலைவர் மறைவுக்கு பின்னர் மட்டுமல்ல, புரட்சி தலைவர் அவர்களின் காலத்திலேயும் கூட கடும் சோதனைகளும் கஷ்டங்களும் இருந்த நேரத்தில்தான் இயக்க பணிகளிலும் தேர்தல் பணியிலும் என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன். கடுமையானதும் ஜனங்களின் கவனத்தை எளிதில் ஈர்த்து விட்டதுமான நேரடி குற்றச்சாட்டுக்கு கழகம் ஆளாக்கப்பட்டிருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நடைபெற்ற திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் முதன்முறையாக நேரடியாக ஈடுபட்டு வெற்றி பெற்றதும் 1982ஆம் ஆண்டு முதற்கொண்டு புரட்சி தலைவர் அவர்களால் மாவட்ட சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ள முடியாதிருந்த சூழ்நிலையில் மாவட்டந்தோறும் அனைத்து சிற்றூர், பேரூர்கள், நகரங்கள் ஆகியவற்றில் தேர்தல் சுற்றுப்பயணங்களைப் போன்றே சுற்றி அலைந்த பிரச்சார பணிகளை மேற்கொண்டதும் 1984 பொது தேர்தலின் போது புரட்சி தலைவர் அவர்கள் கடும் நோய்வாய்ப்பட்டு பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் அமெரிக்க தேசத்தில் படுத்த படுக்கையாய் கிடந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது அவர் சார்பில் தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளுக்கும் நேரடியாக சுற்றுப்பயணம் செய்து 234 தொகுதிகளில் 199 இடங்களில் கழகத்தின் முற்போக்கு கூட்டணியை வெற்றி பெற செய்ததும் சோதனையான நேரங்களில் எல்லாம் நான் ஆற்றி வந்திருக்கும் அரசியல் பணிகளாகும். இவ்வாறு சோதனைகளை கழகம் எதிர்கொண்ட நேரங்களில் எல்லாம் என்னை முழுமையாக கழகத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்டிருந்தும் கூட கட்சியின் உள்ளும் வெளியிலும் எதிரிகளின் கொடிய தாக்குதல்களுக்கு ஆளாகிட வேண்டிய துரதிருஷ்டத்தையும் எதிர்நோக்க வேண்டியிருந்ததை தமிழக மக்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். எந்த தலைவனால் நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு பொது வாழ்க்கையில் நேரடியாக ஈடுபட்டேனோ அந்த தங்க தலைவர் புரட்சி தலைவர் பூத உடலை தாங்கி நின்ற ராணுவ வண்டியிலிருந்து தருக்கர் சிலர் தள்ளிவிட முயன்றனர். அக்கொடிய தருணத்திலிருந்து என்னை காத்திட தங்கள் இருகரம் கொண்டு ஏந்தி பிடித்திருக்கும் லட்சோப லட்சம் கருணையுள்ள மிக்க தமிழ் பெருமக்களின் அன்புக்கு பாத்திரமாகியுள்ள நிகழ்ச்சி என் நெஞ்சில் மிகுந்த நெகிழ்ச்சியை உண்டாக்கியுள்ளது. அதைத் தொடர்ந்தும் சோதனை சூழல்களையும் வேதனை நிகழ்ச்சிகளையும் தாண்டித்தான் உங்கள் ஆதரவால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்தி வருகின்றேன். சென்ற 1989 சட்டமன்ற பொது தேர்தல் முடிந்தவுடன் பிரிந்த கழகத்தின் இரு அணிகளும் இணைந்தோம். இழந்த இரட்டை இலை சின்னத்தையும் மீட்டோம். தேர்தலுக்கு பின் 2 மாதத்தில் நடைபெற்ற மருங்காபுரி, மதுரை கிழக்கு இடைத்தேர்தல்களிலும்
பின்னர் நடைபெற்ற பெரணமல்லூர் இடைத்தேர்தலிலும் கழகம் அமோகமாய் வெற்றி வாகை சூடியது. நாம் ஏமாந்த காலத்தில் ஏற்றங்கொண்ட கருணாநிதி கூட்டம் தமிழகத்தில் சிதைந்து கிடந்த புரட்சி தலைவரின் சக்திகளை ஒருங்கிணைத்து வெற்றி வாகை சூடிய என் மீது சினங்கொண்டு சிறுமை நடவடிக்கைகள் பலவற்றில் ஈடுபடத் தொடங்கியது. என்னை தீர்த்து கட்டவும் திட்டம் தீட்டிய நிகழ்ச்சிகளை தமிழ் பெருமக்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். பெண்மையை மதித்து பெருமை தேடிய தமிழ் மண்ணில் சட்டமும் சம்பிரதாயங்களும் மட்டுமே குலுவேற்றிருக்க வேண்டிய தமிழகத்து சட்டமன்ற பேரவையின் எனக்கு இழைக்கப்பட்ட கொடுமை போல் உலகின் எப்பகுதியிலும் எப்பெண்ணுக்கும் கொடுமை நேர்ந்திருக்காது. தமிழக வரலாற்றில் ஒரு கருப்பு நாளாக 1989 மார்ச் 25ஆம் நாள் ஆகியதை உங்கள் முன் வேதனையோடு நினைவு கூறுகின்றேன். அன்று பெண்ணென்றும் பாராமல் எனக்கு எதிராக கருணாநிதி கூட்டத்தார் நிகழ்த்தி காட்டிய கொடிய நிகழ்ச்சிக்கு பின்னர் முன்னை விட பன்மடங்கு உறுதியோடும் பலத்தோடும் கொடியோர் ஆட்சியை எதிர்த்து என் ஜனநாயக கடமைகளை ஆற்றி வந்துள்ளேன். அதன் பலன்தான் 1989 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவாகும். இந்திய துணை கண்டத்தின் பாராளுமன்றத்தில் தமிழகத்தின் தனிச்சிறப்பு மிக்க பிரதிநிதிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மட்டுமே என்ற தெளிவான தீர்ப்பு கிடைத்த தேர்தல் அத்தேர்தலாகும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே திராவிட இயக்க பரிணாம வளர்ச்சியின் இன்றைய சின்னமாக திகழும் தீர்ப்பை பெற்றோம். ஆம், போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாகை சூடியது. போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவினார் கருணாநிதி. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற திராவிட இன நலன் காத்த தலைவர்களின் அரசியல் வாரிசுகள் இவர்கள்தான் என பொதுமக்களால் அங்கீகரிக்கப்பட்டோம் நாம். பொதுமக்களால் வெறுத்து ஓரங்கட்டப்பட்டார் கருணாநிதி. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் தோழமை கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கும் அமோகமாக அமைந்தும் கூட வடநாட்டில் ஏற்பட்ட சில அரசியல் சூழ்நிலைகளால் தமிழக மக்கள் விரும்பிய வண்ணம் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி மத்தியில் அமையாது கருணாநிதியின் கூட்டாளி VP சிங் ஆட்சி ஏற்படும் அவலம் டெல்லியில் நிகழ்ந்தது. தமிழகத்தில் வீழ்ந்த கருணாநிதிக்கு இந்நிகழ்ச்சி பெரும் ஊக்கமாக அமைந்தது. எனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் கருணாநிதியின் கொட்டம் கூடியது, கொடூரம் வளர்ந்தது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எனக்கும் எதிரான கொடிய பல செயல்கள் தொடர்ந்தன. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக மட்டுமல்லாது தமிழக நலனுக்கு எதிரான பல காரியங்களிலும் ஒட்டுமொத்த இந்திய தேச ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிரான பல நடவடிக்கைகளிலும் மிக தீவிரமாக கருணாநிதி ஈடுபட துணிந்தார் என்பதை அனைவரும் அறிவீர்கள். VP சிங் தயவு இருக்கிறது என்ற தைரியத்தில் கருணாநிதி ஆட்சி அண்டை நாட்டு தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கவும் அவர்களது சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்கவும் அவர்கள் மூலம் பல்வேறு மாநிலங்களில் உள்ள பிரிவினை எண்ணம் கொண்ட தீவிரவாதிகளோடு தொடர்பு கொண்டு அவர்களை வளர்த்துவிடவுமான தேச விரோத செயல்கள் பலவற்றில் முனைந்து செயல்பட்டது. அரசியல் சாசனத்திற்கு எதிரான கருணாநிதி அரசின் இத்தகைய நயவஞ்சக செயல்களை அவ்வப்போது மத்திய அரசின் கவனத்திற்கு நாம் கொண்டு சென்றோம். ஆனால் அரசியல் கூட்டு என்கிற குறுகிய நோக்கத்திற்காக VP சிங் ஆட்சி இத்தகைய தேச விரோத மக்கள் விரோத நடவடிக்கைகளை கண்டும் காணாதது போல் விட்டுவிட்டது. இந்நிலையில்தான் மத்தியில் ஏற்பட்ட சில அரசியல் மாற்றங்களால் 11 மாத கால VP சிங் ஆட்சி வீழ்ந்து பெரும்பான்மை பலம் இல்லாதிருந்தும் கூட திரு சந்திரசேகர் ஆட்சி அமையும் நிலை உருவானது. நாட்டு நலன் ஒன்றை மட்டுமே பிரதானமாக கருதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திரசேகர் அரசுக்கு தன் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியது. கருணாநிதி ஆட்சிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளையோ அல்லது வேறுவித முன் நிபந்தனை எதனையோ முன்வைத்து நாம் ஆதரவு வழங்கவில்லை என்பதையும் மத்தியில் ஆட்சி என்று ஒன்றில்லை என்ற அரசியல் தேக்க நிலை இந்திய துணை கண்டத்தில் சோதனையான ஒரு காலகட்டத்தில் ஏற்படுவது ஒட்டுமொத்த தேசத்தையே பாதிக்கும் என்ற ஒரே கருத்தை மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியது. சிலர் திட்டமிட்டு தொடர்ந்து பேசி வருவதைப் போல் தமிழக ஆட்சி கலைப்புக்கு நமது நிர்பந்தம் என்பது துளியும் இல்லை என்பதற்காகவே இவ்வளவு பின்னணியையும் விளக்க வேண்டியுள்ளது. ஆனால் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நாடு முழுவதும் உள்ள நாச சக்திகள் எவை எவை என
திரு சந்திரசேகர் கண்காணிக்க தொடங்கினார். அவரது கிடுக்கிப்பிடியில் சிக்கினார் கருணாநிதி. மத்திய அரசின் பல்வேறு அறிவுறுத்தல் மற்றும் வழிகாட்டுதல் ஆகியவற்றை மீறி அந்நிய போராளிகளுடன் கருணாநிதி கைகோர்த்து நாட்டு பிரிவினைக்கு வித்திட்டார் கருணாநிதி என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்டு அவரது ஆட்சி கலைக்கப்பட்டுள்ளது. சாதாரணமான சட்ட ஒழுங்கு சீர்கேடு என்பதற்கும் மேலாக இந்திய துணை கண்டத்தின் கிழக்கு கடற்கரை நம் கையை விட்டு போகும் அபாயம் ஏற்பட்டதை உணர்ந்து ஒரு அசாதாரண சூழ்நிலையில் அரசியல் சாசனத்தின் 356 பிரிவின்படி கருணாநிதி ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. எனவே இன்னும் 3 ஆண்டுகள் கழித்து நடக்க வேண்டிய சட்டமன்ற தேர்தல் தற்போது வந்துள்ளது. சில அரசியல் நெருக்கடி காரணமாக நாடாளுமன்ற தேர்தலும் சேர்ந்து நடைபெற வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இத்தேர்தலில் முன்பை விட பன்மடங்கு உற்சாகத்தோடும் தெம்போடும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதியையும் அவரது கூட்டாளிகளையும் சந்திக்க இருக்கிறது. உங்களது பரிபூரண ஆதரவை உங்கள் வீட்டு பிள்ளைகளான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அமைத்துள்ள இந்த நல்ல கூட்டணிக்கு வழங்குங்கள். மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி தமிழகத்தில் மலர துணையிருங்கள் என வேண்டி தமிழ்நாட்டு மக்கள் முன்னர் எங்களது முற்போக்கான தேர்தல் அறிக்கையினை சமர்ப்பிக்கின்றேன். மீண்டும் அமையவிருக்கும் புரட்சி தலைவரின் நல்லாட்சி தமிழகம் தன் தனித்தன்மையோடு தலை நிமிர்ந்து நிற்கும் ஆட்சியை உருவாக்க தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும். இளையதெய்வம் புரட்சி தலைவர் அவர்கள் தயாரித்து தந்த அண்ணாயிசம் என்ற அரிய தத்துவ கோட்பாட்டின்படி கட்டுண்டு வாழோம், பிரிவினை நாடோம், சமநிலையில் இணைவோம் என்ற நிலையில் துளியும் பிறழாது நிற்கும். We will demand neither dependence nor independence but interdependence. மேற்கண்ட அடிப்படையில் இந்திய அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் பெற வலியுறுத்துவோம். மாநிலங்கள் வளர்ச்சி அடைந்தால்தான் ஒட்டுமொத்த நாடும் வளர்ச்சியை பெறும் என்ற கருத்தின் அடிப்படையில் இதுவரை தீர்க்கப்படாத மத்திய மாநில பிரச்சனைகளுக்கும் மாநிலங்களுக்கிடையேயான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண கவனத்துடனும் சுமூகமான முறையிலும் பிரச்சனைகள் அணுகப்படும். மத்திய மாநில உறவில் மாநில உரிமைகள் பாதிக்காத அணுகுமுறை கடைபிடிக்கப்படும். மாநில அரசு மத்திய அரசிடமிருந்து பெற வேண்டிய நிதி பங்கினை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இந்தியாவின் இறையாண்மை காக்கப்படவும் இந்திய ஒருமைப்பாடும் ஒற்றுமையும் வலுப்பெறவும் பாடுபடும். இந்திய தேச பாதுகாப்புக்காக தமிழகம் எந்த தியாகத்திற்கும் தயார் என்ற நிலை உறுதிப்படுத்தப்படும். வலிமையும் உறுதியும் மிக்க ஒரு ஆட்சி அமைவது நாட்டின் இன்றைய இன்றியமையா தேவையாகும். பொருளாதார வலிமை மிக்க அமைதியான இந்தியாவை உருவாக்க உதவும் நோக்கத்துடன் மத்திய அரசு வகுக்கும் திட்டங்களுக்கும் கொள்கைகளுக்கும் நம் முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்குவோம். தேச ஒற்றுமைக்கும் சாதி சமய ஒற்றுமைக்கும் குண்டகம் விளைவிக்கும் சில தேச விரோத சக்திகள் நாட்டின் உள்ளேயும் வெளியிலேயும் செயல்படுவதை நாம் உணர்ந்துள்ளதால் இத்தகைய வலுவான உறுதியான ஆட்சி வேண்டுமென குரல் கொடுக்கிறோம். கடந்த கால கருணாநிதி ஆட்சியால் தமிழகத்திற்கு ஏற்பட்டுள்ள களங்கத்தை துடைக்கும் வகையில் கருணாநிதியால் ஊக்கப்படுத்தப்பட்டு தலையெடுக்க தொடங்கியுள்ள பிரிவினை சக்திகளையும் அந்நிய ஊடுருவல்களையும் தமிழகத்திலிருந்து அறவே களைந்தெடுக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். மதசார்பின்மை ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அமைதியும் ஒழுங்கும் கட்டுப்பாடும் மிகவும் தேவையானவை ஆகும். இன்றைய நிலையில் இந்திய துணை கண்டத்தில் வகுப்புவாத உணர்வுகள் தோன்றி அவை வெறியாக மாறி நல்ல சூழ்நிலையை கெடுக்கும் நிலை உருவாக்கப்பட்டு வருகிறது. பொது வாழ்விலும் குறிப்பாக அரசியல் செயல்பாடுகளிலும் சாதி மத உணர்வுகள் மேலோங்கி வரும் அழிவு பாதையில் நாடு இழுத்துச் செல்லப்படும் அவலம் தோன்றியுள்ளது. எனவே அழிவின் விளிம்புக்கே சென்று கொண்டிருக்கும் இந்த அவல நிலை மாற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பாடுபடும். இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படையாக விளங்கும் மதசார்பின்மை கொள்கை வலுப்பெற உழைப்போம். சாதி உணர்வுகள் தலை தூக்காமலும் பிறரது மத உணர்வுகளை புண்படுத்தாமலும் சகோதர மனப்பான்மையுடன் அனைவரும் பழகும் பாங்கினை நிலைநாட்டி தமிழகம் அமைதி பூங்காவாக திகழும் நிலையினை உருவாக்குவோம். சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதில் தமிழகம் முதல் மாநிலம் எனும் எடுத்துக்காட்டான நிலை ஏற்படத்தக்க நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். மாநில காவல்துறை
மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் சீரமைக்கப்படும். மக்களது அமைதியான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் காவல்துறையின் செயல்பாடுகள் அமையும். இதற்கென நவீன ஆயுதங்களும் கருவிகளும் வழங்கப்பட்டு அவற்றை பயன்படுத்தும் பயிற்சியும் அளிக்கப்பட்டு காவல்துறையின் செயல்பாடுகள் முடுக்கிவிடப்படும். ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உடனடியாக விரைந்து காவல்துறையினர் சென்றடைய வசதியாக நவீன வாகனங்கள் வழங்கப்படும். காவல்துறையினரின் திறமையை ஊக்குவிப்பதற்காக பரிசுகள், ஊக்கத்தொகை, ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு வாய்ப்புகள் அளிக்கப்படும். மண்டல் கமிஷன். நமது சமுதாயம் பல்வேறு சாதி அமைப்புகளாக பிரிக்கப்பட்டு நீண்ட பல ஆண்டுகளாய் ஒரு சாதியை விட இன்னொரு சாதி உயர்ந்தது அல்லது தாழ்ந்தது என சொல்லப்படும் இழிநிலை இருந்து வந்தது. சாதி அடிப்படையில் ஒரு சமுதாய சுரண்டல் நடைபெற்று வந்தது. அதன் காரணமாக மக்களும் முன்னேற முடியவில்லை, தொழிலும் வளரவில்லை, வறுமைதான் வளர்ந்தோங்கியது. உயர்ந்த சாதிகள், பிற்பட்ட சாதிகள் என்ற பிரிவினைகள் தான் உருவாயின. இந்த பிரிவினைகள் ஒழியவும் ஏற்ற தாழ்வுகள் மறையவும் தோன்றியதுதான் திராவிட இயக்கம் ஆகும். பிற்பட்டோர் நலனை குறிக்கோளாக கொண்டு தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் குரல் கொடுத்தனர். அத்தலைவர்கள் நடத்திய போராட்டத்தின் விளைவே தமிழகத்தில் பிற்பட்டோருக்கான தனி இடஒதுக்கீடு சலுகையாகும். புரட்சி தலைவர் ஆட்சி காலம் வரை 31 விழுக்காடு அளவுக்கே இந்த ஒதுக்கீடு இருந்து வந்தது. அதனை 50 விழுக்காடாக உயர்த்தி பிற்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டு கொள்கையில் இந்தியாவிலேயே அதிக ஒதுக்கீடு வழங்கும் மாநிலம் தமிழகம்தான் என்னும் நிலையை உருவாக்கி காட்டினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்நிலையில்தான் மத்திய அரசு துறைகளிலும் பிற்பட்டோருக்கென இடஒதுக்கீட்டு கொள்கையை அமுல்படுத்த வேண்டும் என்ற மண்டல் கமிஷன் சிபாரிசுகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என VP சிங் அரசு அண்மையில் அறிவித்தது. ஆனால் பிற்பட்டோருக்கான இடஒதுக்கீடு அளவு 27% அறிவிக்கப்பட்டது. மத்திய அரசின் எல்லா துறைகளுக்கும் இது பொருந்தும் என அறிவிக்காது, சில குறிப்பிட்ட சிவில் துறைகளுக்கு மட்டுமே பொருந்தும் என அறிவிக்கப்பட்டது. கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கையில் இது பின்பற்றப்பட வேண்டியதில்லை என்ற விதிவிலக்கையும் VP சிங்கே அறிவித்தார். அவ்வேளையில்தான் பின்தங்கியோர் நலன் நாடும் திராவிட இயக்கமாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எனது யோசனையை மத்திய அரசுக்கு தெரிவித்தேன். தமிழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில் நடைமுறைப்படுத்தியதைப் போல் மத்திய அரசும் பின்தங்கியோருக்கு 50% இடஒதுக்கீட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அனைத்து துறைகளிலும் 50% இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தேன். மிக அடிப்படையாக கல்வி நிலையங்களில் பின்தங்கியோருக்கென ஒதுக்கீடு இருந்தே ஆக வேண்டும் என குரல் கொடுத்தோம். 27% இடஒதுக்கீடு போதாது, 50% ஒதுக்கீடு வேண்டும் என குரல் எழுப்பிய இயக்கம் இந்திய துணை கண்டத்திலேயே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் முன்னேறிய சாதியினரில் உள்ள ஏழைகளுக்கு 5 முதல் 10% வரை இடஒதுக்கீடு செய்யும் ஒரு யோசனையை VP சிங் அரசு முன்வைத்த போது பின்தங்கியோரில் உள்ள ஏழைகளுக்கெனவும் தனி இடஒதுக்கீடு தேவை என்ற கொள்கையை வற்புறுத்திய கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றே ஆகும். கிராமங்களிலும் நகர்ப்புறங்களில் உள்ள சேரிகளிலும் நாடு சுதந்திரம் அடைந்து 44 ஆண்டுகளாகியும் இன்னும் அவல வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் பிற்படுத்தப்பட்ட இனத்தோரின் உயர்வுக்காக இவ்வாறு குரல் எழுப்பி வந்துள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களது அரசும் பின்தங்கியோருக்கான 50% இடஒதுக்கீட்டு கொள்கைக்காக மத்திய அரசை தொடர்ந்து உறுதியோடு வற்புறுத்தும் பாடுபடும். மண்டல் கமிஷன் அறிக்கையின் பரிந்துரைகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மனப்பூர்வமாக வரவேற்கிறது. ஆனால் மண்டல் கமிஷன் அறிக்கை மூலம் மட்டுமே பிற்பட்டோர் உயர்வுக்கு தேவையான இலக்கை அடைந்திட முடியாது. வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புக்கான வழிகாட்டுதல், வொகேஷனல் கைடன்ஸ், இவர்களுக்கான பொருளாதார ஆதரவு, சமூக நீதி, இவை போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளிப்பதுதான் உண்மையிலேயே மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமுல்படுத்தியதாக அமையும். எனவே இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு பிற்பட்டோர் நலனுக்கான திட்டங்கள் தீட்டப்படும். தாழ்த்தப்பட்டோர் நலன்.
தாழ்த்தப்பட்டோருக்கான முன்னேற்றத்திற்கான பல திட்டங்கள் தீட்டப்பட்டும் கூட அவர்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஆக்கப்பூர்வமான நடைமுறைகள் செயல்படுத்தப்படாததால் இன்றைக்கும் பல்வேறு பகுதிகளில் நலிந்த நிலையிலேயே அப்பெருமக்கள் வாழ்ந்து வரும் அவலம் தொடர்ந்து இருந்து வருகிறது. பொருளாதார முன்னேற்றம் அடையாத காரணத்தாலேயே தீண்டத்தகாதோர் என்னும் கொடுமையிலிருந்து இன்னும் பல பகுதிகளில் தாழ்த்தப்பட்டவர்களும் பழங்குடியினரும் மலைவாழ் மக்களும் விடுபட முடியாது தவிக்கும் நிலை உள்ளது. எனவே ஏழ்மையிலிருந்தும் வறுமையிலிருந்தும் அவர்கள் விடுபடவும் சமூகத்தில் மற்றவர்களோடு சம அந்தஸ்து பெறவுமான ஆக்கப்பூர்வமான பொருளாதார கொள்கையினை அவர்களுக்காக விரிவாக நடைமுறைப்படுத்துவோம். சட்டப்பூர்வமாக இவர்களுக்கு அளிக்கப்பட்ட சலுகைகளும் பிற உதவிகளும் இன்னும் இவர்களுக்கு சென்றடையவில்லை என்பதை நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். எனவே நமது பிரதான இலக்கு இவர்கள் முன்னேற்றம் அடைய செய்வதாகவே இருக்கும். இந்த அடிப்படையில் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நலனை மையமாக கொண்டு அமைக்கப்பட்ட இளைய பெருமாள் கமிஷன் 1969 பரிந்துரைகளை அமல்படுத்த மத்திய அரசை வற்புறுத்துவோம். தாழ்த்தப்பட்டோருக்கு வழங்கப்படும் அனைத்து சலுகைகளும் உதவிகளும் மதம் மாறிய தாழ்த்தப்பட்டோருக்கும் கிடைத்திட வழிவகை காண்போம். குழந்தைகள் நலன், சத்துணவு. நாட்டின் எதிர்கால செல்வங்களாக விளங்கும் குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்டு சத்துணவு திட்டம் கொண்டு வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி தொடர்ந்திருந்தால் அரசே ஏழை குழந்தைகளின் பராமரிப்புக்கான முழு பொறுப்பையும் ஏற்றிருக்கும். ஆனால் இடையில் 2 ஆண்டுகள் நடந்துள்ள கருணாநிதி ஆட்சியில் சத்துணவு திட்டம் இன்று பாழ்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குழந்தைக்கும் சத்துணவுக்காக புரட்சி தலைவர் ஆட்சியில் 8 கிராம் எண்ணெய் மற்றும் 5 கிராம் பருப்பு என ஒதுக்கப்பட்டு நடைமுறையில் இருந்து வந்தது. ஆனால் இன்று ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் எண்ணெய் மற்றும் 1 கிராம் பருப்பு என கருணாநிதியால் குறைக்கப்பட்டு சத்துணவு திட்டம் சத்தில்லா திட்டமாக்கப்பட்டுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் குழந்தைகளின் சத்துணவு திட்டத்தில் காணப்படும் குறைகள் அனைத்தும் முதல் வேலையாக களையப்பட்டு நிறைவான சத்துணவு திட்டமாக செயல்படுத்தப்படும். சிறுவயதில் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வழங்குவதன் அவசியம் உணர்ந்து அரசு புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தும். இதற்கென பன்னாட்டு நிறுவனங்களின் உதவியும் பயன்படுத்தப்படும். குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கும் அறிவு ஆற்றல் வளர்ச்சிக்கும் புதிய திட்டங்கள் கொண்டு வரப்படும். சத்துணவு மையங்கள் வெறும் சாப்பாட்டு நிலையங்களாக மட்டும் இல்லாது அறிவுபூர்வமாக குழந்தைகளை ஆளாக்கும் நாற்றங்கால்களாக நர்சரி ஸ்கூல்ஸாக மாற்றி அமைக்கப்படும். பெண்கள் முன்னேற்றம். சமுதாயத்தின் சரிபாதி பேர்களாக உள்ள பெண்கள் அறிவு ஆற்றல் வளர்ச்சி பெற்றிருந்தாலும் அடிமைகளாக கருதப்படும் நிலை உள்ளது. குடும்பத்திற்கு சுவையாக சமைத்து போடும் வேலையாட்களாகவே பெண்கள் கருதப்படும் நிலை நீடித்து வருகிறது. இந்நிலை ஒழிய சட்டங்கள் அனுமதிக்கும் சம உரிமைகளை பெறச் செய்வதும் கல்வி அறிவு பெறச் செய்வதும் சொந்த காலில் நிற்கும் அளவுக்கு பெண்கள் தாங்களே சம்பாதிக்கும் திறன் பெறுவதும் அவசியமாகிறது. அதற்கான புதிய திட்டங்கள் தீட்டப்படும். பெண்களுக்கு இலவச கட்டாய கல்வி அளிப்பதன் மூலமும் தகுந்த தொழிற்கல்வியும் பயிற்சியும் தருவதன் மூலமும் அவர்களை சமுதாயத்திற்கு மேலும் பயனுள்ளவர்களாக ஆக்குவோம். ஆண்களோடு பெண்களும் சமமாக எல்லா துறைகளிலும் போட்டி போட்டு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் செய்து தரப்படும். பெண்களை கொடுமைப்படுத்துவது கடும் தண்டனைக்கான குற்றமாக கருதப்படும். பெண்களை இழிவுபடுத்தி பேசுவோர் மற்றும் அவர்களை பாதிக்கும் வகையில் கேலி கிண்டல் செய்வோர் கிரிமினல் குற்றவாளிகளாக கருதப்பட்டு தண்டனைக்கு ஆளாக்கப்படுவர். கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் மீது அரசு தனி கவனம் செலுத்தும். இதற்கான செயல் திட்டங்கள் தேவையான அளவில் நடைமுறைப்படுத்தப்பட தனியார் சேவை நிறுவனங்களின் சேவையும் பயன்படுத்தப்படும். முதியோர்கள். ஏழை குடும்பங்களில் முதியோர்களை பாரமாகவே கருதும் நிலை இருந்து வருகிறது. தங்களை பெற்ற தாய் தந்தையரை அவர்கள் இறந்துவிட்டால் கூட பரவாயில்லை என நினைக்கும் நிலை வறுமைக்கு ஆளான குடும்பங்களில் இன்றும் இருக்கிறது. இதை உணர்ந்துதான் முதியோர்களுக்கு இலவச வேஷ்டி சேலைகளும் ஒருவேளை இலவச உணவும் வாரந்தோறும் இலவச அரிசியும் மாதந்தோறும் உதவித்தொகையும் கிடைக்க
புரட்சி தலைவர் அவர்கள் வழி செய்திருந்தார்கள். கருணாநிதி ஆட்சியில் அந்த திட்டங்களையும் சிதைத்து விட்டனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முதியோருக்கான நல்வாழ்வு திட்டங்களை மீண்டும் முழுமையாக செயல்படுத்தும். பரவலாக முதியோர் இல்லங்களையும் துவக்கி அவற்றை சீரிய முறையில் இயங்கச் செய்வோம். நில சீர்திருத்தம். உழவனுக்கே நிலம் சொந்தம் என்ற கொள்கையை நிறைவேற்றி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவை நனவாக்க சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இம்முயற்சியின் பலனாய் நீண்ட நெடுங்காலமாய் வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கும் பல்லாயிரக்கணக்கான பினாமி நிலங்களை கையகப்படுத்தி அந்நிலங்களை உழவடை செய்து வந்த விவசாயிகளுக்கே சொந்தமாக்கும் முயற்சியில் தீவிரம் காட்டுவோம். விவசாயம். நமது நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பே விவசாயம் ஆகும். சிறு விவசாயிகளும் நவீன விவசாய முறைகளை பின்பற்றக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு விவசாய கல்வி தரப்படும். நவீன விவசாய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும். தரிசு நிலங்களும் விவசாயத்துக்கு பயன்படாத நிலையில் உள்ள நிலங்களும் விவசாயத்தின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதே நமது இலக்கு. இதனை விரைந்து அடைய பொருத்தமான நிறுவன அமைப்பு உருவாக்கப்படும். ஆற்று நீர் மற்றும் ஊறும் நீர், சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் சப்சாயில் வாட்டர் ஆகியவை சிக்கனமாக பயன்படுத்தப்பட நவீன விவசாய முறைகள் ஊக்குவிக்கப்படும். இதற்கென பிரத்யேக நிதி ஆதாரமும் பிற சலுகைகளும் அளிக்கப்படும். நடுவர் குழுவின் தீர்ப்பு வரும் முன்னரே இடைக்கால தீர்வாக காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு காவிரி நதிநீரில் உரிய பங்கு கிடைக்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நிறைவேற்றப்படாத நீர்ப்பாசன திட்டங்கள் நிறைவேற்றப்படும். தமிழகம் முழுவதும் உள்ள குளம், குட்டைகள், கண்மாய்கள் உடனடியாக மராமத்து செய்யப்படும். வாய்ப்புள்ள இடங்களிலெல்லாம் புதிய குளங்கள், கண்மாய்கள் விரைவான முறையில் வெட்டப்படும். தூர்ந்து போய் மண்மேடிட்டு அரைக்குறையாகவே ஆண்டுதோறும் பயன்பட்டு வரும் கண்மாய்கள் அனைத்தும் ஆழப்படுத்தப்படும். மானாவரி பயிர்களுக்கு தனி வரி என்றும், கிணற்று பாசனத்திற்கு தனி வரி என்றும், ஆற்று பாசனத்திற்கு தனி வரி என்றும், ஏரி குளப்பாசனத்திற்கு தனி வரி என்றும் வரி விதிப்பு முறை மாற்றி அமைக்கப்படும். கட்டாய கொள்முதல் ஏழை மக்களுக்கு மலிவு விலையில் அரிசி கிடைக்க செய்ய மிகவும் தேவைப்படுகிறது. எனினும் அதில் உள்ள கடுமை குறைக்கப்படும். நியாயமான கொள்முதல் முறைகளும் கட்டுப்படியாகும் விலைகளும் அவ்வப்போது நிர்ணயிக்கப்படும். விவசாயிகளின் நாட்டு மாடுகளுக்கு பதிலாக உயர் இன மாடுகளை பெற்றுக்கொள்ள வசதிகள் செய்து தரப்படும். நவீன விவசாய கருவிகள் சலுகை விலையில் விவசாயிகளுக்கு கிடைக்கும் ஏற்பாடுகள் செய்யப்படும். தரமான விதைகள் சலுகை விலையிலும் மிக பாமர ஏழை விவசாயிகளுக்கு இலவசமாகவும் வழங்கப்படும். விவசாய பொருட்களை அடிப்படையாக கொண்ட தொழில்களுக்கு சிறப்பான முன்னுரிமை வழங்கப்படும். கோழிப்பண்ணை, பட்டுப்பூச்சி வளர்த்தல், பால் உற்பத்தி ஆகியவை தொழில்களாக கருதப்பட்டு தொழில்துறையில் சிறு தொழில் வளர்ச்சிக்கென ஊக்கம் கொடுப்பதைப் போல் இவற்றுக்கும் மானியம், சலுகைகள் பெருமளவில் வழங்கப்படும். விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பாலுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில் வறட்சி காலங்களில் லீட்டர் ஒன்றுக்கு 50 பைசா மானியம் வழங்கி வந்தார். அதனை சப்தமின்றி கருணாநிதி நிறுத்தி விவசாயிகள் வயிற்றில் அடித்து விட்டார். எனவே விவசாயிகளுக்கு வறட்சி காலங்களில் வழங்கப்பட்ட போனஸ் விலையினை திரும்பவும் வழங்குவோம். தொழில்துறையில் முதலீடு செய்யப்படும் மூலதனம், உழைப்பு போன்றவற்றை கணக்கிட்டு லாபம் இருக்கத்தக்க வகையில் விலைவாசிகள் நிர்ணயிக்கப்படுவது போல் விவசாயத்திலும் முதலீடு செய்யப்படும் பணத்திற்கும் ஏற்ற லாபம் இருக்கத்தக்க வகையில் விளை பொருள்களின் விலைகள் நிர்ணயிக்கப்படும். இந்திய விவசாயி கடனிலே பிறக்கிறான், கடனிலேயே வாழ்கிறான், கடனிலேயே சாகிறான் என்ற நிலைக்கு தமிழ்நாட்டில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஊரக வளர்ச்சி. சுதந்திர இந்தியாவில் கிராம வளர்ச்சிக்கென கடந்த 40 ஆண்டுகளில் பல சிறப்பு திட்டங்களும் 5 ஆண்டு திட்டங்களும் தீட்டப்பட்டும் கூட இன்னும் கிராமங்களின் நிலை நகரங்களுக்கு இணையாக உயர முடியவில்லை. இதனை கருத்தில் கொண்டு கிராம வளர்ச்சி திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும். புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட தன்னிறைவு திட்டம்
தொடர்ந்து செயல்படுத்தப்படாததால் கிராமங்களின் அடிப்படையான தேவைகள் பல இன்னும் நிறைவேற்றப்படாமலேயே விடுபட்டு நிற்கின்றன. எனவே தமிழகத்தின் எல்லா பகுதிகளின் தேவையையும் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் 1 கோடி ரூபாய் என்ற அளவிற்கு குறையாத சிறப்பு தன்னிறைவு திட்டம் தீட்டப்படும். மத்திய அரசின் திட்ட ஒதுக்கீடுகளுக்கான உதவியும் இத்திட்டத்திற்காக கோரப்படும். ஊராட்சி மன்றங்கள் மற்றும் ஒன்றியங்களுக்கு முழு உரிமை வழங்கப்படும். அவற்றின் வருமானத்தை பெருக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதோடு அவைகளுக்கு ஆண்டுதோறும் கிடைக்க வேண்டிய மாநில அரசின் மானியமும் அதிகரிக்க வழிவகைகள் மேற்கொள்ளப்படும். உடனடியாக உள்ளாட்சி மன்றங்களுக்கான தேர்தல்கள் நடத்தப்படும். தேர்ந்தெடுக்கப்படும் உள்ளாட்சி மன்றங்களின் அதிகாரங்கள் கூடுதலாக்கப்படும். மாநில அரசின் தலையீடுகள் பெருமளவு குறைக்கப்படும். ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள வேலையில்லாதோர் எண்ணிக்கையை கணக்கிட்டு அவர்களுக்கெல்லாம் அவர்கள் பிறந்த கிராமங்களிலேயே வேலை கிடைக்க சிறப்பு திட்டம் ஒன்று தீட்டப்படும். ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள வேலையில்லாதோர் எண்ணிக்கையை கணக்கிட்டு அவர்களுக்கெல்லாம் அவர்கள் பிறந்த கிராமங்களிலேயே வேலை கிடைக்க சிறப்பு திட்டம் ஒன்று தீட்டப்படும். பிழைக்க வழியில்லாது கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு குடும்பமாக குடிபெயரும் நிலையினை அறவே தவிர்ப்பதற்கான திட்டமாக அது அமையும். நகரங்களிலிருந்து தொலை தூரத்தில் உள்ள கிராமங்களில் அமையப்பெறும் தொழில் வளர்ச்சிக்கு முன்னுரிமை வழங்கப்படும். கிராமங்கள் எல்லாம் கிராமங்கள் அல்ல, அவை சிறு நகரங்கள் ஆகிட வேண்டும் என்ற புரட்சி தலைவரின் நீண்ட நாள் ஆசை நிறைவேறிட எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். தொழில் வளர்ச்சி. நமது மாநிலத்தின் தொழில் வளர்ச்சி விகிதம் மிக குறைவாக உள்ளது. இன்றுள்ள வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் பொருளாதார நலிவு ஆகிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் தொழில் வளர்ச்சி குன்றியிருப்பது மிகவும் கவலை அளிக்கிறது. தொழில் தொடங்க முனைவோருக்கு பெரும் ஊக்கம் அளிக்கப்படும். தொழில் தொடங்கவும் நடத்தவும் அரசு இயந்திரமும் நடைமுறை விதிகளும் தடையாக இருக்கலாகாது. அதற்கேற்றபடி சட்டங்களும் விதிகளும் திருத்தி அமைக்கப்படும். அரசு அலுவலர்கள் தொழில் முனைவோருக்கு உற்ற நண்பர்களாக இருந்திட அறிவுறுத்தப்படுவர். பெருந்தொழில்கள் தொடங்க எந்தவித தடையும் இருக்காது. பெரிய அளவிலான தொழில்களையும் திட்டங்களையும் மத்திய அரசு மாநிலத்திற்கு தர வேண்டும் என வற்புறுத்துவோம். மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த தொழில் முனைவோர் தமிழகத்தில் தொழில் தொடங்க கேட்டுக் கொள்ளப்படுவர். அவர்களுக்கும் எல்லா வாய்ப்பு வசதிகள் வழங்கப்படும். வெளிநாட்டு இந்தியர்கள் தமிழகத்தில் வந்து தொழில் தொடங்கவும் முதலீடு செய்யவும் வேண்டப்படுவர். ஏற்றுமதிக்கான தொழில்களுக்கும் வேலை வாய்ப்பு மற்றும் உப தொழில்களை ஊக்குவிக்கும் தொழில்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும். நலிவுற்று நொடித்து போன சிறு தொழில் நிறுவனங்கள் சரி செய்யப்பட்டு மீண்டும் செம்மையாக இயங்க உதவிகள் செய்யப்படும். நவீன மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆராயப்பட்டு அவற்றின் அடிப்படையில் தொழில் லைசன்சுகள் வழங்க மத்திய அரசை வற்புறுத்துவோம். கிராமப்புறங்களில் சுய வேலை வாய்ப்பை பெருமளவில் உருவாக்கும் வகையில் குடிசை தொழில்கள் ஊக்குவிக்கப்படும். மின் உற்பத்தி. தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாதது மின்சாரம் ஆகும். தமிழகத்தில் நிலவும் மின் பற்றாக்குறையை நீக்க எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். மத்திய அரசின் சார்பில் பெரிய அனல் மின் நிலையங்களை தமிழ்நாட்டில் அதிக அளவில் அமைக்க வற்புறுத்துவதோடு தனியாருக்கும் அனல் மின் நிலையங்கள் அமைக்க அனுமதி அளித்து மின் தட்டுப்பாடு இல்லாத தமிழகத்தை உருவாக்கிடுவோம். மின் உற்பத்தியை பெருக்கி பல புதிய தொழிற்சாலைகள் உருவாக ஏற்பாடு செய்து குறைந்த கட்டணத்தில் மின்சாரம் வழங்கிடும் நிலையினை உருவாக்குவோம். மின் உற்பத்தியிலும் தொழில் வளர்ச்சியிலும் மராட்டிய மாநிலத்தை போன்றதொரு தொழில் கொள்கையினை நடைமுறைப்படுத்தி இந்தியாவிலேயே தமிழகத்தை தொழில்துறையில் முதல் மாநிலமாக்கும் முயற்சியில் ஈடுபடுவோம். அக்டோபர் திங்கள் 17ஆம் நாள் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு லட்சோப லட்சம் தூய தொண்டர்களின் தியாகத்தாலும் தமிழகத்து சான்றோர்கள் தாய்மார்கள் பேராதரவாலும் வளர்ந்த இயக்கம்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.
பேரறிஞர் அண்ணா அவர்கள் கற்றுத்தந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற தாரக மந்திரத்தை அண்ணாவின் இதயக்கனியாம் புரட்சி தலைவர் தமிழகத்தின் அரசியல் கோட்பாடாக்கி காட்டினார். தமிழகத்தை திராவிட இயக்கம்தான் ஆள முடியும் என்பதை நிலைநாட்டி காட்டும் வகையில் அண்ணாவின் ஆட்சி இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையில் 1977 மீண்டும் அமைந்தது. லஞ்சம், ஊழல், அரசியல் அராஜகம், அடக்குமுறை, அத்துமீறல் இவற்றை தன் அரசியல் முறையாக்கி அண்ணாவின் பெயருக்கும் திராவிட இயக்க சிறப்புக்கும் களங்கம் உண்டாக்கிய கருணாநிதியை தமிழகத்தில் மீண்டும் தலை தூக்க விடாது 1977, 80 மற்றும் 84 ஆகிய 3 சட்டமன்ற பொதுத் தேர்தல்களிலும் வீழ்த்தி காட்டினார் புரட்சி தலைவர். புரட்சி தலைவர் 1987 டிசம்பரில் இயற்கை எய்தியவரை கருணாநிதி தமிழகத்தில் அஸ்தமன சூரியனாய் அமிழ்ந்து கிடந்தார். பொது தேர்தல்கள் மட்டுமல்லாது 1972க்கு பின் நடைபெற்ற அனைத்து இடைத்தேர்தல்களிலும் கூட புரட்சி தலைவரே தமிழகத்தில் வெற்றி வாகை சூடி வந்தார். இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்கள் 1987 டிசம்பர் 24ஆம் நாள் நம்மை விட்டு பிரிந்தார். ஈடு இணையற்ற ஒரு தலைமையை ஒரு கட்சி இழக்கும் போது ஏற்படும் அனைத்து சோதனைகளையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்க நேர்ந்தது. புரட்சி தலைவர் மறைவோடு அவரது நல்லாட்சியும் தமிழகத்தில் மறைந்தது. இயக்கம் இருகூறாய் பிரிந்து நிற்கும் நிலை ஏற்பட்டது. இவ்வளவு சோதனைகளுக்கும் துயரங்களுக்கும் இடையேதான் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் புகழை காக்கவும் புரட்சி தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதே வலிவோடும் செல்வாக்கோடும் தலைமை ஏற்று நடத்த வேண்டும் என்ற சுமை என் மீது சுமத்தப்பட்டது. புரட்சி தலைவர் மறைவுக்கு பின்னர் மட்டுமல்ல, புரட்சி தலைவர் அவர்களின் காலத்திலேயும் கூட கடும் சோதனைகளும் கஷ்டங்களும் இருந்த நேரத்தில்தான் இயக்க பணிகளிலும் தேர்தல் பணியிலும் என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன். கடுமையானதும் ஜனங்களின் கவனத்தை எளிதில் ஈர்த்து விட்டதுமான நேரடி குற்றச்சாட்டுக்கு கழகம் ஆளாக்கப்பட்டிருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நடைபெற்ற திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் முதன்முறையாக நேரடியாக ஈடுபட்டு வெற்றி பெற்றதும் 1982ஆம் ஆண்டு முதற்கொண்டு புரட்சி தலைவர் அவர்களால் மாவட்ட சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ள முடியாதிருந்த சூழ்நிலையில் மாவட்டந்தோறும் அனைத்து சிற்றூர், பேரூர்கள், நகரங்கள் ஆகியவற்றில் தேர்தல் சுற்றுப்பயணங்களைப் போன்றே சுற்றி அலைந்த பிரச்சார பணிகளை மேற்கொண்டதும் 1984 பொது தேர்தலின் போது புரட்சி தலைவர் அவர்கள் கடும் நோய்வாய்ப்பட்டு பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் அமெரிக்க தேசத்தில் படுத்த படுக்கையாய் கிடந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது அவர் சார்பில் தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளுக்கும் நேரடியாக சுற்றுப்பயணம் செய்து 234 தொகுதிகளில் 199 இடங்களில் கழகத்தின் முற்போக்கு கூட்டணியை வெற்றி பெற செய்ததும் சோதனையான நேரங்களில் எல்லாம் நான் ஆற்றி வந்திருக்கும் அரசியல் பணிகளாகும். இவ்வாறு சோதனைகளை கழகம் எதிர்கொண்ட நேரங்களில் எல்லாம் என்னை முழுமையாக கழகத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்டிருந்தும் கூட கட்சியின் உள்ளும் வெளியிலும் எதிரிகளின் கொடிய தாக்குதல்களுக்கு ஆளாகிட வேண்டிய துரதிருஷ்டத்தையும் எதிர்நோக்க வேண்டியிருந்ததை தமிழக மக்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். எந்த தலைவனால் நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு பொது வாழ்க்கையில் நேரடியாக ஈடுபட்டேனோ அந்த தங்க தலைவர் புரட்சி தலைவர் பூத உடலை தாங்கி நின்ற ராணுவ வண்டியிலிருந்து தருக்கர் சிலர் தள்ளிவிட முயன்றனர். அக்கொடிய தருணத்திலிருந்து என்னை காத்திட தங்கள் இருகரம் கொண்டு ஏந்தி பிடித்திருக்கும் லட்சோப லட்சம் கருணையுள்ள மிக்க தமிழ் பெருமக்களின் அன்புக்கு பாத்திரமாகியுள்ள நிகழ்ச்சி என் நெஞ்சில் மிகுந்த நெகிழ்ச்சியை உண்டாக்கியுள்ளது. அதைத் தொடர்ந்தும் சோதனை சூழல்களையும் வேதனை நிகழ்ச்சிகளையும் தாண்டித்தான் உங்கள் ஆதரவால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்தி வருகின்றேன். சென்ற 1989 சட்டமன்ற பொதுத் தேர்தல் முடிந்தவுடன் பிரிந்த கழகத்தின் இரு அணிகளும் இணைந்தோம். இழந்த இரட்டை இலை சின்னத்தையும் மீட்டோம். தேர்தலுக்கு பின் 2 மாதத்தில் நடைபெற்ற மருங்காபுரி, மதுரை கிழக்கு இடைத்தேர்தல்களிலும் பின்னர் நடைபெற்ற பெரணமல்லூர் இடைத்தேர்தலிலும் கழகம் அமோகமாய் வெற்றி வாகை சூடியது. நாம் ஏமாந்த காலத்தில் ஏற்றங்கொண்ட கருணாநிதி கூட்டம்
தமிழகத்தில் சிதைந்து கிடந்த புரட்சி தலைவரின் சக்திகளை ஒருங்கிணைத்து வெற்றி வாகை சூடிய என் மீது சினங்கொண்டு சிறுமை நடவடிக்கைகள் பலவற்றில் ஈடுபடத் தொடங்கியது. என்னை தீர்த்து கட்டவும் திட்டம் தீட்டிய நிகழ்ச்சிகளை தமிழ் பெருமக்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். பெண்மையை மதித்து பெருமை தேடிய தமிழ் மண்ணில் சட்டமும் சம்பிரதாயங்களும் மட்டுமே குலுவேற்றிருக்க வேண்டிய தமிழகத்து சட்டமன்ற பேரவையில் எனக்கு இழைக்கப்பட்ட கொடுமை போல் உலகின் எப்பகுதியிலும் எப்பெண்ணுக்கும் கொடுமை நேர்ந்திருக்காது. தமிழக வரலாற்றில் ஒரு கருப்பு நாளாக 1989 மார்ச் 25ஆம் நாள் ஆகியதை உங்கள் முன் வேதனையோடு நினைவு கூறுகின்றேன். அன்று பெண்ணென்றும் பாராமல் எனக்கு எதிராய் கருணாநிதி கூட்டத்தார் நிகழ்த்தி காட்டிய கொடிய நிகழ்ச்சிக்கு பின்னர் முன்னை விட பன்மடங்கு உறுதியோடும் பலத்தோடும் கொடியோர் ஆட்சியை எதிர்த்து என் ஜனநாயக கடமைகளை ஆற்றி வந்துள்ளேன். அதன் பலன்தான் 1989 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவாகும். இந்திய துணை கண்டத்தின் பாராளுமன்றத்தில் தமிழகத்தின் தனிச்சிறப்பு மிக்க பிரதிநிதிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மட்டுமே என்ற தெளிவான தீர்ப்பு கிடைத்த தேர்தல் அத்தேர்தலாகும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே திராவிட இயக்க பரிணாம வளர்ச்சியின் இன்றைய சின்னமாக திகழும் தீர்ப்பை பெற்றோம். ஆம், போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாகை சூடியது. போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவினார் கருணாநிதி. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற